தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சரகத்திற்குட்பட்ட கோடுபட்டி வனப்பகுதி உள்ளது. கோடை காலங்களில் இங்குள்ள சின்னாறு என்ற ஆற்று பகுதிக்கு நூற்றுக்கணக்கான யானைகள் தண்ணீர் தேடி வருவது ஆண்டுதோறும் வழக்கமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியின் ஆற்றுப்படுகையில் தண்ணீர் இல்லாமல் ஆறுகள் வறண்டு காணப்பட்டது. அப்பொழுது யானைகளின் தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காமல் நிறைய யானைகள் இறந்துவிட்டது. இதை அறிந்த வனத்துறையினர் ஆற்றுப்படுகையில் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆங்காங்கே நீரூற்று குழிகள் தோண்டியமைத்தனர். பிறகு கரும்பு, வாழை மரம், தென்னங்குருத்தி இலைகள் உட்பட்ட பொருட்கள் யானைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இருந்தும் தவிர்க்க முடியாமல் சில யானைகள் இறந்துவிட்டன. இதை கருத்தில் கொண்ட தமிழ்நாடு அரசு வனத்துறையினர் யானைகள் அதிகம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அங்கு நீர்நிலைகளை ஆராய்ந்து அந்த இடத்தில் சோலார் மின்சாரம் அமைத்து அதே இடத்தில் தண்ணீர் தொட்டி அமைத்து அந்த தொட்டியில் தண்ணீரை நிரப்பி வைத்தனர். வனத்துக்குள் இருக்கும் பல்வேறு வன உயிரினங்கள் அங்கு வந்து தண்ணீர் குடித்துவிட்டு செல்லும் மற்றும் யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்து தண்ணீர் குடித்துவிட்டு குளித்துவிட்டும் ஆனந்தமாக செல்லும். அடிப்படையில் தர்மபுரி மாவட்ட வனத்துறையினர் கோடை வருவதற்கு முன்பே யானைகள் குடிக்கும் தண்ணீர் தொட்டிகளை வன ஊழியர்களை வைத்து தினந்தோறும் சுத்தம் செய்து அதில் புதிய தண்ணீரை நிரப்பி வருகின்றனர். வழக்கம் போல் பழக்கமடைந்த யானைகள் அந்த தண்ணீரை குடித்துவிட்டு குளித்துவிட்டும் செல்கிறது. வனப்பகுதியில் உள்ள இந்த தண்ணீர் தொட்டிகளில் யானை மட்டுமல்லாமல் செந்நாய், கேளையாடு, மான், காட்டுப்பன்றி, சிறுத்தை உட்பட்ட பல வன உயிரினங்கள் தண்ணீர் அருந்திவிட்டு செல்வது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த காட்சிகள் அங்குள்ள ரகசிய கேமராவில் பதிவாகியுள்ளது. எனவே விவசாய நிலங்களை ஒட்டி உள்ள வனப்பகுதியில் யானைகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து அங்கு இது போன்ற தண்ணீர் தொட்டிகள் அமைத்து தண்ணீர் வழங்கினால் கிராமப்புறங்களுக்கு யானைகள் வருவது மற்றும் விவசாய நிலங்களில் விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது தடுக்கப்படும் என்றும் வன உயிரியல் ஆர்வலர் சரவணன் பேட்டியில் கூறியுள்ளார். வருமுன் காப்பது நன்று என்பதைப் போல கோடை காலம் துவங்குவதற்கு முன்பே வனத்துறையினர் வனவிலங்குகளை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. குறிப்பாக கோடுபட்டி பகுதியில் நீர்நிலைகளை கண்டறிந்து சோலார் மின்சாரத்தின் மூலமாக நீர்த்தொட்டிகள் அமைத்து நீர் நிரப்பி வனவிலங்குகள் மகிழ்ச்சியோடு குடித்துவிட்டு செல்கிறது.
யானைகள் கூட்டமாக வந்து குளித்துவிட்டு மகிழ்ச்சியோடு போதுங்க. இதே போல் மற்ற வனப்பகுதியில் வனவிலங்குகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் கிராமப்புறங்களில் யானை வருவதையும் விவசாய நிலத்தை சேதப்படுத்துவதையும் தடுக்கலாம்.